ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட், மட்டன். இது கூட நம்ம வறுத்த சில பொருட்கள் சேர்த்து அரைக்க போகிறோம். அதாவது வெள்ளை எள்ளு, கசகசா, அப்புறம் கொப்பரை தேங்காய். ஃபஸ்ட்டு வெள்ளை எள்ளையும் கசகசாவும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்படி வறுத்துட்டு எள்ளு எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு துருவி வச்சிருக்கிற கொப்பரை தேங்காவையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதுவும் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சட்டுன்னு வறுத்துட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இது மூணையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் இந்த குழம்போடைய ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை எள்ளும் கசகசா தேங்காய் இது மூணையும் அரைச்ச பேஸ்ட்டு இந்த குழம்புல சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெங்காயம் மூணுத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம். வதக்கிட்டு இது கூட, ஏன்னா ஆல்ரெடி மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கலாம். நம்ம இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்ததுனால ஆல்ரெடி மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு, ஆல்ரெடி நான் மட்டனில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ குழம்புக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காய பேஸ்ட், அதாவது ஆனியன் பேஸ்ட். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தூக்கலாக வேணும்னாக்கா இல்லை கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா கரமாக இருக்கும். நல்லா ஸோ நீங்களும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் வதக்கிறப்போ மிளகாய் தூள் சேர்த்தோன்னாக்கா நல்லா காரம் மட்டனில் இழுத்து டேஸ்ட்டாக மாறும். ஸோ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தக்காளி பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா இன்னும் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மட்டன் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்க மசாலா. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதாவது வெள்ளை எள்ளு, கசகசா, கொப்பரை தேங்காய் இது மூணையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தான் இப்போ நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்க டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணியும் விட்டு கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டோனாக்கா சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ இந்த கலர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ எப்படி இருக்கும், கொதிச்சு விசில் இறக்கிருந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், ரெட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு, தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்குங்க. நல்லா விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு வதக்கிறப்பவே மட்டன் வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து 2 விசில் விட்டால் சூப்பராக நம்மளுக்கு மட்டன் குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போது கொஞ்ச நேரம் கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருந்து இறக்கி வச்சுருனாக்கா மிக மிக சுவையான மட்டன் குழம்பு தயார். இப்போ இது கூட நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணால் செட் ஆகலாம். சுவையான மட்டன் குழம்பு தயாரிச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.